வந்து ஐ எம் மேக்கிங் இட் குவைட் டார்க். சரியா? எங்கெங்கெல்லாம் வந்து ஐ வாண்ட் இட் டு பி டார்க், ஐ புட் த ப்ளூ இன். So what's the angle you want it to be dark? I put the blue in. Ah. Okay, and I am going to add violet as a pattern, not filling up. அதாவது அந்த பேட்டர்ன் மேல அப்படியே it's going like that, it's going like that, it's going like that. சரியா? இப்போ வந்து என்னன்னா கால் வந்து is a bright yellow. So we'll go to the leg. கால் வந்து bright yellowவும் வயலட்டும் இருக்கு. இன்னும் முடி கொஞ்சம் பிளாக்கா வரலாமோ இங்க? அப்படி இல்லை, சும்மா போடுவோம். ரொம்ப ரொம்ப கண்ட்ரோல்டாக இருக்கிற மாதிரி இருக்கு அந்த இடம். இந்த இடத்துலலாம் அப்படி இல்லை, நான் கொஞ்சம் போடுறேன். Okay, so you're using black only. பிளாக் தான் போடுறேன். சரி, ஆமா. இந்த இடத்துல அந்த கண்ணை பக்கத்தில் அந்த எல்லோ இருக்கு இல்லையா, அந்த எல்லோ ஃப்ளாட்டாக கொடுத்துருக்கோம் நம்ம. அதை ஒட்டி கொஞ்சம் லைன்ஸ் கொடுத்தோன்னா அது வந்து ஒரு ஸ்கின் இருக்கிற மாதிரி, இட்ஸ் ஆக்சுவலி ஸ்கின் இருக்கிற ஃபீலிங் கொண்டாடுறதுக்காக அந்த கண்ணை ஒட்டி கான்சென்ட்ரிக் சர்க்கிள்ஸ் போடுறோம். கான்சென்ட்ரிக் தானே அது? கான்சென்ட்ரிக் தான். சரி, அந்த நோஸை கொஞ்சம் போல் போட்டுறேன். இந்த இடத்த கொஞ்சம் டார்க் ஆக்கிடுறேன். ஓகே, தட்ஸ் ஃபைன். காலுக்கு போயிடுவோமா? காலுக்கு வந்து என்ன செய்கிறோம்? ஆமாம், ஸ்ட்ரெயிட்மா, கொஞ்சம் ஸ்ட்ரெயிட்டாக டாப் முன்னாடி வரணும், கேமராக்கு முன்னாடி. யா ஓகே. இன்னும் கொஞ்சம் டார்க் ஆகலாம். அதாவது இந்த இடத்துல இன்னும் ப்ளூ, வயலட், க்ரீன் எல்லாம் இன்னும் வைக்கணும் இல்லையா? ப்ளூ, க்ரீன், வயலட். அதாவது see, the thing is, even while I'm doing that, though I have the experience, I know, okay, this won't go wrong. But I can't be very sure. Yeah. It can go wrong, but still I go on. அப்படி தான் செய்ய முடியும். So, if we still keep going, நமக்கு வந்து கிளியராக ஒரு ஐடியா வந்துடும். ஓகே, things don't go wrong that easily if we are following a system that we have followed. சரியா? அப்படிதான் போயிட்டு இருக்கோம். சரியாம்மா, லெக்குக்கு போயிடலாமா? லெக்குன்றப்ப கிட்டக்கு போகணுமா, இருக்கட்டுமா? கிட்டக்கு போகிறது பெட்டரா? ஃபைன், ஓகே. சரி, இப்போ லெக்கை வந்து நான் என்ன செய்ய போகிறேன்னா, we are not going to erase the pencil drawing. இருக்கட்டும், நம்ம எல்லா இடத்துலையுமே பென்சில் ட்ராயிங் விட்டுருக்கோம். அது மேலே நான் வந்து அதோடைய கிளா கூட எல்லோவாக இருக்குமா? There are certain parts which are not showing but we have drawn. அந்த இடத்துல அந்த கிளா வந்து we have drawn. இந்த இடத்துல இந்த கிளா இருக்கு ஏற்கனவே. ஆமா. So for pigeon and all we did directly with color pencils. Inga vandu we did with pencil. And not only did with pencil, we are also retaining the pencil line. Because except for the yellow,
எக்ஸப்ட் Everywhere ஃபார் else. எவ்ரிவேர் இஸ் a நியூட்ரல் கலர். Yeah. அப்போ ப்ரௌன்ஸில் வந்து நம்ம பிளாக் எல்லா அவுட்லைனுமே பிளாக்கு. அப்போ நம்மளுடைய பென்சில் லைன்ஸ் வந்து டிஸ்டர்ப் பண்ணாது அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ஸ் தான். ஆக்சுவலாக இந்த இடத்துலலாம் டிஸ்டர்ப் பண்ணுது, நோஸ்லாம் டிஸ்டர்ப் பண்ணுது. எனக்கு 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 பென்சில் லைன் இருக்கு அங்கே, அந்த கரெக்டாக நோஸோட எட்ஜில் பென்சில் லைன் ஒன்று கரெக்ட் பண்ணதை எரேஸ் பண்ணாமல் மேலே கலர் வச்சுட்டேன். அட்லீஸ்ட் that will make you happy. ஓகே, ரஞ்சித் சாரும் ஓட்ட விடுறாருன்னு. சரியாம்மா, சரியாம்மா. ஸோ திஸ் சைட் we are going to make it light. அதனால் வந்து கீழே வந்து நான் வந்து இதுக்கு வந்து ஃபில் பண்ணல, அங்கே ஃபில் பண்ணேன் தெரியுமா, அது மாதிரி ஃபில் பண்ணல. ஐ எம் கிவிங் இட் அ ஆங்குலர் லைன் தான். ஸோ ஐ ஜஸ்ட் டேக் இட் லைக் தேட். ஆங்குலர் லைன் தான் கொடுக்குறேன். இங்கேயும் ஒரு எல்லோ ஆங்குலர் லைன்ஸ் தான் கொடுக்குறேன். ஏன்னா நிறையா இது வரப்போகுது, நிறைய கலர்ஸ் வரப்போகுது. இதில் ஆரஞ்சு வரப்போகுது, கொஞ்சம் ப்ரௌன் வரப்போகுது. ப்ராபப்ளி ஆரஞ்சு கொடுத்துட்டு கொஞ்சம் ப்ளூ கொடுத்தோன்னா ப்ரௌன் வரலாம். சரியா? ஆக அப்போ இந்த அனாட்டமி நமக்கு தெரிஞ்சிருக்கணும், கிளாவுடைய அனாட்டமி வந்து நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இந்த கிளாவில் இதை ஆக்சுவலாக அந்த நெயில்ஸை வந்து கிளா அப்படின்ற வேர்டு யூஸ் பண்ணிக்கிறோம் நம்ம. மற்ற இதை வந்து லெக்குன்னே சொல்லிக்கிறோம். அந்த இதை லெக்குன்னு சொல்லிக்கிறோம், இதை டிஜிட்ஸ்ன்னு சொல்லிக்கிறோம். அதனால் யூ மைட் பி டூயிங் மோர் பேர்ட் ஒர்க்ஸ். ஸோ vocabulary has to be set. கிளாவில் வந்து என்ன ஆகுதுன்னா, நடுவில் மாத்திரம்தாம்மா லைட் வருது, நடுவில் மாத்திரம்தான் டார்க் வருது. ரெண்டு சைட்லேயும் லைட் இருக்குது. அதான் மேலேயும் லைட் வருது, கீழேயும் லைட் வருது. அதுதான் அந்த கிளாவோடைய ஒரு ஸ்பெஷாலிட்டியாக இருக்குது. இப்போ நான் ஆரஞ்சு மாத்திரம் கொடுக்குறேன், கொடுத்துட்டு லேட்டர் ஐ வில் கிவ் இட் ப்ரௌன். சரியாம்மா? இப்போ நான் என்ன செய்ய போகிறேன், இந்த பிரான்ச்சஸ்க்கெல்லாம் ஒரு க்ரீன் அவுட்லைன் ஒன்று கொடுக்க போகிறேன். அதாவது we are breaking our own rules. We are breaking our own rules. ரூல்ஸ். ஆமாம். நம்ம என்ன செய்வோம், ஜென்ரலாக இந்த பென்சிலில் வரைய மாட்டோம் ஒன்று. இன்னொன்று வந்து இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் வந்து அவுட்லைன் வந்து நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்க மாட்டோம், அப்படியே கலரை வச்சு தான் நம்ம வந்து அந்த ஃபார்மை க்ரியேட் பண்ணுவோம். இங்கே வந்து ஏன் அவுட்லைன் கொடுத்துக்கிட்டு இருக்கோம்னா, எங்கே வருது, சரி ஓகே. நம்ம வந்து இந்த பேர்டை தவிர மீதி எல்லாத்தையும் ரொம்ப சிம்பிளிஃபை பண்ண போகிறோம். இப்போ இதெல்லாம் வந்து அங்கே பட்டாக இருக்கக்கூடிய இடம் அப்படின்னு வச்சுக்கிறோம். பட் ஒரு லீஃபோடைய எம்ப்ரியானிக் ஸ்டேஜ் அப்படின்னு வச்சுக்கிறோம். ஓகே, அப்படியே வச்சுட்டு இப்போ இங்கே வந்து இந்த ஃப்ளவரை வந்து ரொம்ப சிம்பிளாக நம்ம ஹேண்டில் பண்ண போகிறோம். இங்கேருந்து அப்படியே போகுது அது. சரியா? இப்போ நம்ம என்ன செஞ்சிடலாம், இதை வந்து நான் டிராயிங்லேயே விட்டுறேன் அப்படின்ற மாதிரி we are making a statement. I am not going to be painting it as with a color pencil as I have painted the bird. This I am just going to leave it as a drawing. அப்போ நம்ம வந்து அங்கங்கே டார்க் மாத்திரம் கொடுப்போமே தவிர we won't give it an exact light and shade. Okay. இதுதான் காயத்ரியும்
பிரீத்தியும் இதில் கேட்டாங்க அந்த டூகான்க்கு ம். இது மாதிரி சார் அந்த பேக்ரவுண்டு இது ட்ரீஸை சிம்பிளாக விடுவீங்களே சார் அதை செய்வோம் அப்படின்னு அது வரல, அப்படி வரமாட்டேன்னுச்சு. சரியா? இப்போ அந்த அந்த இதை போட்டதுனால என்ன ஆயிடுச்சுன்னா நமக்கு அவுட்லைன் போட்டு அப்படி வந்ததுனால இட் இஸ் ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட். இல்லாட்டி அதுக்கு வந்து உட்காந்து வேலை பார்த்துருக்கணும் நம்ம. இப்போ நம்ம என்ன செய்யலாம், ஒரு இந்த மீடியம் ப்ளூவை எடுத்து, மீடியம் ப்ளூவா இல்லாட்டி ஒரு டார்க் ப்ளூவை எடுத்துருவோம். டார்க்கஸ்ட் ப்ளூ இருக்கு இல்லையா, இந்த டார்க்கஸ்ட் ப்ளூவை எடுத்து லைட் வந்து இங்கேருந்து வர்றதா வச்சுக்கிறோம். நமக்கு லெஃப்ட் டாப்ல இருந்து வர்ற மாதிரி வச்சுக்கிட்டு இந்த சைடு மாத்திரம் நம்ம வந்து ஷேடிங் கொடுக்குறோம். நம்ம லேஸ் அவுட்லைன் கொடுத்துட்டு இந்த சைடு மாத்திரம் ஷேடிங் கொடுக்குறோம். மேபி வி வில் கிவ் ஒன் மோர் கலர் இஃப் வி ஃபைண்ட் இட் நெசசரி. லெஃப்ட் சைடு டாப் வந்து கொஞ்சம் லைட்டராக இருக்கிற மாதிரியும், அப்போ இப்படின்னு சொல்லிட்டு வர்றப்ப அந்த நெயிலை ஒட்டி நம்ம வந்து நெயிலை ஒட்டி அந்த கிளாஸை ஒட்டி ஒரு லைனை கொடுத்தோன்னா அந்த இடத்துல அந்த அந்த ஷேப் இருக்குது, அந்த ஃபார்ம் இருக்குது அப்படின்றது வந்துடும். அந்த இடத்துக்கு நம்ம ப்ரௌன் வேணும்னா கொடுத்துக்கலாம். இப்போ என் கிராண்ட் டாட்டரோட ஒரு பெயிண்டிங் போட்டிருந்தேன், அனுப்பியிருந்தேன். நானா டிட் ஐ சென்ட் இட் டு யூ? நேற்று செஞ்சுட்டு இருந்தது கூட இல்லையா? ஓகே, அனுப்பி விட்றேன்னா. அதில் வந்து அந்த பிளான்ஸ் எல்லாம் நாங்கள் நிறைய செஞ்சுருக்கோம். வாட்டர் கலர்லேயே நிறைய பிளான்ஸ் செஞ்சுருக்கோம். ஷி ஹஸ் பீன் ஒர்க்கிங் வித் மீ ஃபார் ஆல்மோஸ்ட் ஆல் அவர் லைஃப் இல்லையா. ஸோ சில ஒகேபுலரி ஆட்டோமேட்டிக்காக அவளுக்கு டக்குன்னு புரிஞ்சிடும். அந்த ராக் வந்து செஞ்சதில்லை. ஷி வாசன்ட் ஏபிள் டு டூ த ராக். அப்போ நான் சொல்கிறேன், சரி ராக் இஸ் கோயிங் டு பி வெரி டிஃபிகல்ட், ஸோ don't worry about the rock too much. Just do the rest of it properly and we'll see what we can do about the rock later. She was thoroughly satisfied. She just said, okay Tata, fine. And அப்படியே லேசா அப்படியே கலர் வச்சுட்டு விட்டுருச்சு அது ராக்கை. அதுக்கு ஸ்ட்ரெயின் பண்ண ஆரம்பிச்சிருந்துச்சுன்னா மற்ற ஃபோலியேஜ் எல்லாம் she would have lost. நான் அந்த ஒர்க்கை அனுப்புகிறேன், நான் காட்டுறேன்னு. இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு. அதாவது லேர்னிங் வந்து எப்படி போகணும் அப்படின்றதுக்கு மாதிரி சொல்கிறேன் நான். Did you see my work? That painting? So that watercolor here is your granddaughter? Pardon? I did with my on the watercolor. ஆமா. Gian you had sent. ஆமா, Gia. ஆமா. Oh, so you saw that. Okay. I didn't know it was your granddaughter. மிஷேல் முகமது, அவங்க வீட்டில் ஜியான்னு கூப்பிடுவாங்க. ஷீ லைக்ஸ் டு பி கால்ட் ஜியா. நானும் பிரேமாவும் மாத்திரம் அதை மிச்சுன்னு கூப்பிடுவோம். மிஷேல்ன்றதை கூப்பிடுவோம். Yeah, I saw that one.
ஓகே இது ஐ டோன்ட் திங்க் ஐ சென்ட் ஹர் ஒர்க். ஐ ஜஸ்ட் ஷோ தட். இப்போ என்னன்னா வாட் ஐ எம் ட்ரைங் டு ஷோ இஸ், இப்போ இந்த இடத்துல there are rocks in my painting. இந்த இடத்துல there are rocks. She tried to paint them. She tried to paint those rocks. I knew it won't come out all right because it has a certain attitude you have to have. அதுக்கு rocks மாத்திரம் செஞ்சு பழகி இருக்கணும். So I told her, don't worry about the rocks you can't do. Even if you copy me, the logic won't be there. So just let go. Do the rest of the leaves. We'll do the rocks in some other painting later. She just said, okay, Tata. அதாவது oh my god, I want to do the rocks are not coming out well என்ற ஒரு தாட்டே இல்லை. இல்லை சொல்கிறேன், அது வந்து இம்பார்ட்டன்ட் ஆயிருதுன்றேன். Correct, sir. But the thing is, no, when I started, I imagined that this is going to be part of the show. Now I feel it won't be. Now I've accepted that. ஆமாம், அது வச்சுக்கிடுவோம் அடுத்து. ஆனால் பார்ட் ஆஃப் த ஷோவில் வந்து ஒரு இதே மாதிரி ஒரு பெயிண்டிங் செஞ்சுருவோம். I have to do it again. ஆமாம். ஓகே, இப்போ என்னுடைய பெயிண்டிங்கை காட்டுறேன்னா அந்த ராக்ஸை, if you see those rocks, yeah, very nice, sir. Green rock. ஆமாம், greenish rocks. What is happening? என்னுடைய பெயிண்டிங்கில் இருக்கிறது வர மாட்டேங்குது. இப்போ இது பார்த்தோம்னா just a second. இதை பார்த்தோம்னா சரி, இந்த ராக் கொண்டு வர்றது வந்து இட்ஸ் நாட் தட் ஈஸி. அப்போ எக்ஸசைஸ் என்னன்றதை பார்த்துட்டு we can concentrate on that. ஆக்சுவலாக எனக்கும் மிச்சுக்கும் இருந்த எக்ஸசைஸ் என்னன்னா ஹவு டு ஷோ டெப்த் வித் கலர். அதான் எங்களுடைய எக்ஸசைஸ். ஸோ வில் கான்சென்ட்ரேட் ஆன் தட். ஷி செட் ஓகே ஃபைன் தாத்தா, ஓகே தாத்தா ஃபைன். இல்லை சொல்கிறேன்னா அது சரிம்மா. இப்போ வாட் வி ஆர் கோயிங் டு டூ இஸ், வி ஆர் கோயிங் டு டூ த பாட்டம், okay, outline the bottom with brown and the left in the side. That what I mean by left is this, that the browns are already there in our work. The bird itself has lots of browns in the feather, which is a very important aspect. அதனால இந்த browns வந்து they will go easily well with that. சரியா? இப்போ இங்கே வந்துட்டு இவ்வளோ தூரத்துக்கு கொண்டாந்துட்டு we start giving shade with and a few forms like that. Sometimes what happens is when we are doing something, there is a certain area where you have to give a certain color, certain shading, but that form will get merged. தெரியும், if we are going to give that shade, that is going to get merged in the background. So how do I manage that அப்படின்றப்ப என்ன செய்வோம்னா, அந்த எட்ஜில் வந்து ஒரு ரிஃப்ளெக்டட் லைட்டு கொடுத்துருவோம். இப்போ இந்த இடத்துல கொடுத்துருக்கோம் இல்லையா, இங்கே லேசாக ஒரு ப்ரௌனு கொடுத்துட்றோம். அப்போ அந்த 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 இடத்துல ரிஃப்ளெக்டட் லைட் மாதிரி தான் அது.
அப்போ அந்த ரிஃப்ளெக்டட் லைட் வந்து அந்த ஃபார்மை வந்து இட் ஷோஸ் வெரி கிளியர்லி. இப்போ நான் இதே ப்ரௌனை வச்சு நான் அங்கே வந்து அந்த லீஃபு அந்த ஸ்டெம் அதுகளுக்கெல்லாம் வந்து இன்னும் ஒரு டெப்த்து கொடுக்குறேன். now that blue and green which looked like blue and green done on paper அதான் அவ்வளவுதான் தெரிஞ்சது. இந்த ப்ரௌன் வந்த உடனே it starts looking realistic இல்லையா? அந்த இடம் it starts looking realistic. அந்த ப்ரௌன் வந்து ஓவராலாக ப்ரௌன் இருக்கிறதுனால ஒன்று, அந்த ஆரஞ்சை ஒட்டி அந்த ப்ரௌன் வர்றது வந்து இப்போ இந்த லைனை we can make it into a broken line like that. So you had said some reflected light to make the form show better. That's what you meant, no, sir? ஆமாம். Here what I've done is the light is coming from here, so there is light here. இங்கே வந்து எனக்கு வந்து ரிஃப்ளெக்டட் லைட் இல்லைன்னு அந்த கிளாஸ் சரியாக தெரியாது. அதனால அந்த இடத்துல ரிஃப்ளெக்டட் லைட் வந்து நான் கொடுத்துட்றேன். எனக்கு தேவையாக இருந்தால் ஐ கேன் ஆல்சோ டூ இட் ஹியர். ஐ டோன்ட் நீட் இட் ஹியர், ஸோ ஐ டிடன்ட் டூ இட். அப்படியே கீழே கொண்டாந்து see near any object which will cast shadow we make that dark. இப்போ இந்த இடத்த டார்க் ஆக்கிடுறது பெட்டர். ஏன்னா அந்த 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 ஷேடோ வந்து காஸ்ட் ஆகும். இந்த இடத்துல அந்த பெட்டல் இருக்கிறதுனால அந்த ஷேடோ காஸ்ட் ஆகும். இந்த சைடில் கொஞ்சம் டார்க்காக இருக்குது, அப்படியே இதை விட்டுறோம் போதும். இது have you come up to this? Yes, sir. Okay. Now you tell me when you want to stop. எனக்கு ப்ராப்ளம் இல்லை. ஓகே. see இந்த ஃப்ளவர்ஸை வஞ்சிருவோம். இந்த பிளாக்கும் அந்த ப்ரௌனும் நம்ம வந்து we can very easily manage. லேசாக இங்கேருந்து ஷேடோ லைட் வர்றதுனால இங்கேருந்து தான் அந்த ஷேடோ வரும். இங்கேருந்து லைட் வர்றதுனால சாரி இந்த ஃப்ளவர் வரைஞ்சிருக்கேன். இங்கேருந்து லைட் வர்றதுனால இங்கே தான் ஷேடோ வரும். இப்போ வந்து நம்ம இந்த இடத்துல ரிஃப்ளெக்டட் லைட்டை விட்டுறலாம். என்ன செய்ய போகிறேன்னா இந்த இடத்துல வந்து ஒரு கலர் கொடுத்துட்டு இதுக்கு கீழே வந்து கொஞ்சம் போல் ஒரு ஷேடோ ஒன்று கொடுக்குறேன். This has nothing to do with our subject. ஆனால் இதை வந்து அவ்வளோ தூரத்துக்கு கேர் எடுத்து செய்யலைன்னா the picture won't have that impact. இப்போ என்ன செய்வோம், ஒரு சின்ன ஒரு வேடிக்கை ஒன்று செய்வோம். இந்த இடத்துல வந்து அந்த ஸ்டேமன் எல்லாம் க்ரீனாக இருக்கிற மாதிரி வச்சுக்குவோம். 5 பெட்டல்ஸ் இருக்கிறதுனால 5 ஸ்டேமன்ஸ் தான் இருக்கும். செஞ்சுட்டு ஆண்ட்ரீசியம் வந்து வயலட்டாக வைக்கிறோம். கம்ப்ளீட்லி ராங். வாட் வி ஆர் ட்ரைங் கம்ப்ளீட்லி ராங். இட் டோன்ட் பி லைக் தட். இதில் க்ரீனாச்சும் இருக்கும், வயலட் கலரில் இருக்காது. கிரிம்சன் பார்த்துருக்கேன், ஏன்னா வயலட் கலரில் பார்த்ததில்ல. அட்லீஸ்ட் என்ன சொல்கிறோம், வாட் ஆர் வி ட்ரைங் டு சே? வி ஆர் சேயிங் திஸ் இஸ் அ ஃபேண்டசி ஒர்க். அப்போ இதை வந்து நான் இப்படிலாம் செஞ்சுட்டு ஐ டோன்ட் ஹாவ் டு பி ரியலிஸ்டிக். எஸ்கேபிசம் தான். ஆனால் a bold beautiful escapism அது இருக்குல்ல, பியூட்டிஃபுல் எஸ்கேபிசம்ன்றது வந்து இட்ஸ் நைஸ். இப்போ நான் அந்த ஃப்ளவரை அப்படியே விடலாம். நான் இப்படியே விட்டாலும் கூட அந்த ஃப்ளவர் வந்து நல்லா இருக்கும். ஆர் ஐ கேன் கிவ் அ லிட்டில் பிட் ஆஃப் ஷேடிங் லைக் தட், லேசா.
அந்த ஃப்ளவர் எங்கெல்லாம் வந்து அந்த பெட்டல் தூக்கிட்டு இருக்கோ அந்த இடத்துக்கு கீழே மாத்திரம். ஸோ பிளேயிங் அரவுண்ட். இப்போ திஸ் ஹஸ் காட் கம்ப்ளீட்டட். இப்போ அதே இதை வந்து இங்கே செஞ்சிடுறோம். இங்கே கொண்டாந்து அப்படி வச்சுட்டு இப்படி இப்படி வருது அது. சரியா? இப்போ வந்து we'll go to the tail feathers with black. இல்லை அந்த ஃப்ளவர் படம் டபார்னு படம் நல்லா ஆயிடுச்சு. இப்படியே இப்படியே விட்டாலும் கூட நல்லா இருக்கும் போல இருக்கேன். யூ டோன்ட் திங்க் ஸோ? சார் இல்லை 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 சும்மா சொல்கிறேன் நான். இல்லை வருவாள்ல ஸ்டூடெண்ட், அவகிட்ட அவளோட since she does well I started her mother came and said she wants to start acrylic. சரின்னு சொல்லிட்டு 18/18 we started. I thought since she is very good start with an animal, we did one fox. We started fox, but I struggled the first day itself. Then so I told her we will keep this for later, we'll do something simpler nu solli vechirken. I just want to show you. நல்லா தானேம்மா வருது, ஒன்றுமே இல்லையே, ப்ராப்ளம் இல்லையே. சி first after this first day tell me you came what did you say? I just want to know first day இருந்தா ஓகே இல்ல? ஆமா சரிதான், இப்படி தான் வரும், இப்படி தான் இதான் ப்ரொசீஜர். தென் ஏன்னா எனக்கு ரொம்ப பயம் பண்ண. இப்போ லைட்டர் டோன்ஸ் எங்கே வருதோ அந்த லைட்டர் டோன்ஸ் வர்ற இடத்துல, அதாவது என்னன்னா there is a thing called local color. சரியா? there is a thing called local color. சரி, நான் இந்த இடம்லாம் வந்து ஒன்று மேஜர் வேலை இல்லைம்மா. I'll keep going. I'll fill these areas. Yes, சரியா? I can be talking and you can be listening and working. லோக்கல் கலர் அப்படின்றது வந்து லைட் விழுகுது, லைட் ஆயிடுது அந்த 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 இடம் இல்லையா? லைட் விழுந்த உடனே அந்த இடம் லைட் ஆயிடுது. ஷேடோ விழுகுது, அந்த இடம் டார்க் ஆயிடுது. பிகாஸ் ஆஃப் த ஆம்பியன்ட் கலர் சரௌண்டிங் திஸ். இப்போ வந்து இங்கே வந்து நமக்கு ப்ரௌன் அதுக்கெல்லாம் வந்ததுக்கு காரணம் இங்கே ப்ரௌன் இருக்குது, ஷேடோவில் ப்ரௌன் இருக்குது அப்படின்றோம். இப்போ இங்கே வந்து இதில் பிங்க் நம்ம கொடுக்கலாம், ஏன்னா இங்கே ஃப்ளவரில் பிங்க் இருக்குது அப்படின்றதுனால. ஓகே, ஸோ அப்போ வந்து என்னன்னா அந்த கலர்ஸ் வந்து the colors that we see rather than the colors that are. The colors that we see are majorly influenced by the surrounding colors. But there is a thing called the color of the object இல்லையா? நமக்கு வந்து அநேகமாக நம்ம எடுக்கக்கூடிய சப்ஜெக்ட்ஸ் வந்து நமக்கு அது தெரிஞ்சு தான் செய்வோம். இப்போ கட்டாயமாக அவதாரில் இருக்கக்கூடிய அந்த 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 ஆளுக, த அவதார் பீப்புள், அவங்களை எடுத்து நம்ம வந்து செய்ய போகிறது கிடையாது. ஓகே, வாட் ஐம் கோயிங் டு டூ நவ் இஸ் ஐம் கோயிங் டு ட்ரா திஸ் ஃபெதர் leaving the white like that. Leaving the white like that, I'm going to draw the feather up in there, and there is one small feather out here. I didn't draw that bottom feather at all, sir. அப்படி இந்த Which you did the outline. இந்த feather-ஆ? ஓகே ஓகே. ஆனா பிளான்ட் எல்லாம் வரைஞ்சாச்சா? பிளான்ட் வரைஞ்சாச்சு. சரி, பரவாயில்ல. அதனால என்ன, நான் இன்னொரு ஃபெதர் கூட அந்த இடத்துல வச்சிருக்கேன். ஃபெதர் வேண்டாம், அதை ஃப்ளவர் ஆக்கிடுறேன். கேன் பி தேட். இந்த இடத்துல ஒரு அதை ஃப்ளவர் ஆக்கிடலாம்.
சரியா? இப்போ அவதாரில் இருக்கக்கூடிய அந்த கேரக்டரை வந்து நம்ம நம்ம வரைய போகிறது கிடையாது ஒன்று. அப்படியே வரைஞ்சாலும் ஒரு ஃபேண்டஸியாக இருக்கிறதுனால எது செஞ்சாலும் வந்து நோபடி கேன் சே ஓ அப்படி இல்லை. Yeah. இப்போ இந்த மைனாக்கு வந்து திடீர்னு வந்து நான் வந்து அந்த இடத்துல முகத்தில் வந்து எல்லோ இல்லாமல் ப்ளூவை போட்டிருந்தேன்னா அதை பார்க்குறதுக்கே நல்லா இருந்திருக்காது. அட்லீஸ்ட் யூ ஓன்ட் கால் இட் அ மைனா. அப்போ அங்கே வந்து அந்த இடத்துல இந்த கலர் இருக்குது அப்படின்றது வந்து நம்ம சப்ஜெக்டை பார்த்த உடனே நமக்கு தெரியும். அப்படி சப்ஜெக்ட்ஸ் தான் வி டூ ஜென்ரலி. அப்போ அந்த இடத்துல வந்து ஒரு கலர் இருக்குது, லைட்டோடைய இன்ஃப்ளூயன்ஸ் இல்லாமல் வாட் வில் தட் கலர் பி அப்படின்னு அதைத்தான் நம்ம வந்து லோக்கல் கலர்ன்றோம். அப்போ லோக்கல் கலரை நம்ம வந்து ஜென்ரலாக அப்ளை பண்ணிகிட்டே போயிடலாம். இனிஷியல் டிராயிங் போட்டுட்டு ஃபஸ்ட்டு கோட் வந்து லோக்கல் கலர் அப்ளை பண்ணிட்டே போயிடலாம். அன்லெஸ் வி வாண்ட் டு கிவ் த பிகினிங்லேருந்தே லைட் அண்ட் ஷேட் அப்படியே கொண்டாந்துக்கிட்டு இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வர்றதுக்கு அப்படி யோசிச்சோன்னா கொண்டு வரலாம். இட்ஸ் நாட் தட் யூ கான்ட் டூ, யூ ஷுட் நாட் டூ இட், வி கேன் டூ இட். கொண்டு வராட்டியும் தப்பிதம் இல்லைன்ற. ஓகே, ஸோ அப்போ லோக்கல் கலர் வாட் யூ ஹவ் டன் இஸ் ஆல்மோஸ்ட் லைக் giving a local color and with light and shade in some areas. இப்போ இது மேலே முதல்ல வந்து டார்க் வச்சு டெக்ஸ்சர் கிரியேட் பண்ணியே see when elements of design when we do we come to form from shape. அப்போ ஷேப்லேருந்து ஃபார்முக்கு வர்றப்ப how do we get a form அப்படின்றப்ப we say we get a form using texture. சரியா? அப்போ அந்த டெக்ஸ்சர் வந்து எப்படி டெக்ஸ்சராக தெரியுது? பிகாஸ் ஆஃப் லைட் அண்ட் ஷேட். there is a texture, some of that is getting light and some of that is casting a shadow. அதுதான் லைட் அண்ட் ஷேடோடைய பேசிக் டெக்ஸ்சரோடைய பேசிக் எக்ஸ்பிளனேஷன். இப்போ இந்த இடத்துல வந்து கோடு கோடாக போட்டுக்கிட்டு இருக்கிறதுக்கு காரணம் ஒரு ஃபெதர் இருக்குது, அந்த ஃபெதர் வந்து இஸ் காஸ்டிங் அ ஷேடோ அண்டர்நீத், தட்ஸ் வை இட் இஸ் டார்க். அப்போ தட் இஸ் எக்ஸாக்ட்லி வாட் யூ வில் டூ. இப்போ ஒயிட்டாக இருக்கக்கூடிய இடத்த ஃபுல்லாக wherever you have left out white on the animal elsewhere, நான் வந்து பேக்ரவுண்டை கொஞ்சம் போல் டார்க்காக போகிறேம்மா, பிகாஸ் ஐ வாண்ட் திஸ் that white to be seen without much doubt. நான் அப்படியே மேலே மேலே போக போக நான் வந்து லைட் ஆக்கிட்டே போயிடுறேன். இதை வந்து நான் வந்து அப்படி லீவ்ஸாக கூட அப்படியே காட்டிடலாம். அதாவது அப்படின்னு காட்டிட்டு அங்கே வந்து அந்த லீவ்ஸ் வந்து முடிகிற மாதிரி காட்டிடலாம். நான் கீழே அப்படியே போயிட்டே இருக்கணுன்றது தேவையில்லை. Terema, if we want to show some orange here, we can, but that we'll see. We'll try to do as much as possible today. முடிச்சிடலாமா இன்னைக்கு? Yeah, I will finish it, sir, because it's anyway a rough work only now. அப்படியே ரஃப் ஒர்க் ஆயிடுச்சு அது. சரி, black pencil பிளாக்கை வச்சு நான் இந்த இடத்த ஆல்மோஸ்ட் பிளாக் ஆக்கிட போகிறேம்மா. ஏன்னா நல்ல ஷேடோ இருக்குது அதுக்குள்ள. ஆனாலும் அந்த ஃபெதரோடைய கேரக்டர்லாம் இருக்குல்ல, சென்ட்ரலில் ஒரு வெயின் ஒன்று வருது, அதை வரைகிற அப்புறம் அது மேலே பிளாக் அடிச்சிடுறேன். அப்போ லேசாக தெரிஞ்சிச்சுனாலும் தெரியட்டும், தெரியலைன்னாலும் கவலை இல்லை நமக்கு. இது எல்லாத்தையும் பிளாக் அடிக்க போறேன்னா பேசாம பிளாக் அடிச்சுட்டு விட்டுருக்கலாமே அப்படின்னு தான் தோணும். ஆனா ஆக்சுவலா என்னமா
I understood, sir. I understood that. That makes a lot of difference. சரியாமா? ஓகே. இப்போ வந்து என்ன செய்ய போகிறோன்னா, நான் வந்து 3 ப்ரௌன் இருக்கு இல்லையா? ஒரு டார்க் ப்ரௌன் இருக்குது, ஒரு ரெட்டிஷ் ப்ரௌன் இருக்குது. இது ரெட்டிஷ் ப்ரௌன், இது எல்லோயிஷ் ப்ரௌனாக இருக்குது. சரியா? இது கொஞ்சம் பிங்கிஷ் ப்ரௌன், இது வந்து பிங்கிஷ் ப்ரௌனாக இருக்குது, இது எல்லோயிஷ் ப்ரௌனாக இருக்குது, இது டார்க் ப்ரௌன். நான் என்ன செய்ய போகிறேன், இந்த இடம் வந்து அந்த இடத்துல பிங்கிஷ் ப்ரௌன் இருக்குது. முதல்ல நான் வந்து அதை டெக்ஸ்சரை கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ண போகிறேன். என்ன செய்கிறேன், அந்த பிங்கிஷ் ப்ரௌனை வச்சு அந்த அவுட்லைனை ஃபுல்லாக போடுறேன். எப்படி போடுறேன்னா ப்ரோக்கனாக போடுறேன், அப்படியே ப்ரோக்கனாகவே போடுறேன். ஏன்னா ஸ்ட்ரெயிட் லைனாக போட்டேன்னா அது வந்து ஒரு சாலிட் ஃபார்ம் ஆயிரும். இது வந்து ஃபெதர்ஸ். So we don't want the solid form. The inner part of the bird is always like that tender. ஆமாம். அப்படி ப்ரோக்கன் லைனை போட்டுட்டு என்ன செய்கிறோம், இங்கேருந்து அப்படி ஒரு லைன் ஒன்று போகுது, இங்கேருந்து அப்படி ஒரு லைன் ஒன்று போகுது. இப்போ இதுக்கு கீழே வந்து ஒரு டெக்ஸ்சர் ஒன்று வருது. இது இங்கேருந்து இங்கே இது ஷேடோவில் இருக்கும் இல்லையா? அப்போ இங்கே ஆல்மோஸ்ட் தே ஆர் ஆல் ப்ளூம்ஸ். அப்போ இந்த வந்து அந்த ப்ளூம்ஸ் லேஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டே வர்றப்ப நான் இந்த ஃபார்ம்ஸையும் எம்ஃபசைஸ் பண்ணிகிட்டே வர்றேன். அப்போ என்ன ஆகுதுன்னா அப்படியே அந்த ஃபெதர் வந்து அப்படி வந்து அங்கே வந்து ஜாயின் ஆகுது, இந்த ஃபெதர் வந்து அப்படி வந்து அங்கே வந்து ஜாயின் ஆகுது. அது ப்ளூம்ஸ் வந்து அப்படியே அப்போ அதை எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டுறோம். லேட்டர் we can give it another color and make it a solid body. அது என்ன செய்யறதுன்றத பார்ப்போம். Give it another color. அப்புறம் what did you say, sir? Make it a solid body. Okay. இப்பயே வந்து ஆக்சுவலாக ஒரு டைமென்ஷன் வர ஆரம்பிச்சிச்சு. இந்த இடத்துல ஒயிட் இருக்குமா, we have to be very careful not to fill the white. இப்போ நம்ம போட்டுக்கிட்டு இருக்கிறத ஃபுல்லாக கொஞ்சம் அந்த எட்ஜில் லைக் ஃபோலியேஜ் செய்யும்போது ஒரு க்ரீன் ஒன்று வச்சிடுறோம், yellow ஒன்று வச்சிடுறோம். வச்சு இப்போ now the direction of the feather is going to change. வச்சுட்டே வந்துட்டு மேலே கொஞ்சம் எல்லோ ஆக்கரிஷ் எல்லோ வச்சுருப்போம், ஆக்கரிஷ் க்ரீன் வச்சுருப்போம் நம்ம. அப்புறம் ப்ரௌனிஷ் இது, அப்புறம் ப்ளூவும் ப்ரௌனும் மிக்ஸ் பண்ணி ஒரு டார்க் டோன் ஒன்று கொடுப்போம். அது எப்படி கொடுப்போம்னா ரொம்ப குறைச்சலாக கொடுப்போம் இல்லையா, ரொம்ப குறைச்சலாக கொடுப்போம், ப்ளூன்னு கொடுப்போம். அதை மாதிரி இப்போ இங்கே வந்து either it can be a blue or a brown. I doubt if brown will work. அந்த டிப்பில் மாத்திரம் நம்ம வந்து ஒரு டெக்ஸ்சர் கொடுக்குறோம். சரியாம்மா? how do we do that? இங்கே வந்து ஒரு டார்க் ஏரியா இருக்கு, வருதா? இல்லை, வரல. We can either use a black or we can use a blue, or we can use a maroon. maroon எடுத்து பார்ப்போம். let's just try it out. கடைசியில் பிளாக்குக்கு தான் போவேன்றது எனக்கு தெரியும், இருந்தாலும் but this is the procedure என்றேன். Yeah. This is how you do it. இதெல்லாம் ஒர்க் பண்ணும், அப்புறம் பிளாக்ல வச்சு முடிச்சாதான் முடியும். சரியா? now that I have done that, it looks nice. அப்போ நான் என்ன செய்ய போகிறேன், அதை கொஞ்சம் போல் இருக்கிறத வந்து அந்த இடத்துல மட்டும் இந்த டார்க்கு கொடுக்குறேன். அந்த ஃபெதருக்கு கீழே கொஞ்சம் ஷேடோ கொடுத்துட்றேன், அங்கெல்லாம் ஒயிட் இல்லாத மாதிரி பார்த்துக்கிறேன் நான்.
நல்ல ஐடியாவை வச்சு அந்த வயலட் ஒரு 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 கிரிம்சனிஷ் வயலட் கொடுத்தது நல்ல கலரை வச்சது. இந்த இடத்துல வர்றப்ப இட் சேஞ்சஸ் டிரெக்ஷன். இப்போ பிளாக்கு போயிடுவோமா? நவ் ஐ எம் கோயிங் டு ஷார்பன் மை பென்சில். ஏன்னா ரொம்ப குறைச்சலாக பிளாக் கொடுக்க போகிறேன். த பிளாக் ஷுட் நாட் டிஸ்டர்ப் எனி கலர். இட் ஷுட் நாட் ஈட் எனி கலர். ஆல்ரெடி தேர் இஸ் லாட் ஆஃப் பிளாக். சரியா? அப்போ இந்த இடத்துல கொஞ்சம் பிளாக் வருது. அங்கே அந்த ட்ரையாங்கிள் மாதிரி ஒரு 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 ட்ரையாங்கிள் மாதிரி ஃபார்ம் ஆகுது இந்த இடத்துல. லேசாக பிளாக் அங்கங்க. இப்போ மூணு ப்ரௌன் சொன்னோம் இல்லையா? அதில் எல்லோயிஷ் ப்ரௌன் எடுத்து மேலே ஃபுல்லாக ஒரு எல்லோயிஷ் ப்ரௌன் கொடுத்துட போகிறேன். டு subdue the redness of the maroon that we used. இதெல்லாம் வந்து methods that come out of practice. இப்போ இந்த இடம் ரொம்ப ப்ரிடாமினண்ட்டாக வெளியில் இருக்கிற மாதிரி இருக்குது. அதை கொஞ்சம் டார்க் ஆக்கிடுறோம். டார்க் ஆக்கி பின்னாடி கொண்டு போயிடுறோம். இந்த இடத்த கொஞ்சம் பின்னாடி கொண்டு போகலாம். அது மாதிரி கொஞ்சம் 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 அங்கங்கே பின்னாடி கொண்டு போனோம்னா அந்த பேர்டோடைய அந்த ஃபெதர் வந்து வெளியில் வந்துடும். தெரியாமா? அவ்வளோ தூரத்துக்கு வந்துருச்சு. வில் கோ டு த நெக்ஸ்ட் ஸ்டெப். இப்போ நான் வந்து இதுக்கு வந்து ரிவர்ஸில் போக போகிறேன். என்ன செய்ய போகிறேன்னா, லேசாக பிளாக்கை வந்து கொடுத்துட்டு அதுக்கு மேலே வந்து நான் கலரை கொண்டு வரப்போகிறேன். why I want to do that is black மேலே whatever color I am going to give is going to come on top of the black. அப்போ black வந்து predominant-ஆக இருக்காது. ஆமாம், it will die. It won't die, it will get subdued. சரியா? அப்போ எங்கெல்லாம் டெக்ஸ்சர் வருதோ, இது நான் ரொம்ப வேடிக்கையாக இருக்குமா அந்த டெக்ஸ்சர் பார்க்குறதுக்கு. இட்ஸ் லைக் தேட். அதாவது முடி வெட்டி விட்ட மாதிரி இருக்கு. The monkey. So the picture is also not a real picture, I think. ஏதுமா? The reference is not a real Mainano, so it's some AI or something. இல்லைம்மா, ஏஐ இல்லைன்னு தான் பார்க்குறேன். நான் ஏஐ இல்லாதது தான் தேடி எடுத்தேன்னா திஸ் வெரி கிளியர்லி செட் இட்ஸ் நாட் ஏஐ, மீனிங் நான் ஏஐ அப்படின்னு வந்துச்சது. சரியா? இங்கே வந்து என்ன செய்யுதுன்னா இப்படி ஒரு லைனே ஃபார்ம் ஆகுது. அப்படி ஒரு லைன் ஃபார்ம் ஆகுது. அங்கேருந்து அப்படி ஒரு லைன் ஃபார்ம் ஆகுது. அங்கே லைட் ஆகுது இல்லையா? அதனால அந்த இடத்துக்கு பிளாக் போகலை. இப்போ நம்ம இது செஞ்சுக்கிட்டு இருக்கோம்ல, வி நோ இட்ஸ் நாட், அதாவது இந்த இடத்துலலாம் எவ்வளோ கஷ்டப்பட்டோமோ அவ்வளோ கஷ்டமான ஒரு வேலை கிடையாது இது இல்லையா? இட்ஸ் நாட் that difficult. But this is what will astonish the people. Oh my God, how much detailing you have shown ன்னு சொல்லிட்டு people will say. அதனால அதை வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக செஞ்சிருவோன்றேன்.
ஆத்தென்டிக்காக இருக்கிற எவ்வளோ தூரத்துக்கு ஆத்தென்டிக்காக செய்ய முடியுமோ அவ்வளோ தூரத்துக்கு ஆத்தென்டிக்காக செய்வோன்ற. See, my way of teaching is I just don't do things that I already know. I do that, of course I have to. I also keep experimenting while I'm working. இதெல்லாம் எக்ஸ்பெரிமெண்டேஷன் தான். இப்படி செஞ்சால் எப்படி இருக்கும், முதல்ல பிளாக்கை வச்சுட்டு அதுக்கப்புறம் கொடுத்தா நல்லா தானே இருக்கும், வச்சு பார்ப்போம். சரியா? இப்போ வந்து நான் என்ன செய்ய போகிறேன், டார்க்கஸ்ட் ப்ரௌன் ஒன்று இருக்கு இல்லையா, அந்த ப்ரௌனை எடுத்து இந்த ஃபெதர்ஸ்லாம் ஃபில்அப் பண்ணோம்ல, யூ ரிமெம்பர் பிளாக் கீழே வைக்கணுமோ கீழே வச்சுருவோம் முதல்ல. இன்னும் கொஞ்சம் போல் பிளாக் ஜாஸ்தி வச்சுருவோமா, அப்படி 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 ஒரு பிளாக் ஒன்று வச்சுருவோம். ஸோ தட் these feathers stand out. These feathers control the way the top feathers will top feathers வந்து வெறும் இதுக்கு ஃப்ளைட்டுக்கு மாத்திரம், அதாவது அப் மூமெண்ட்டுக்கு மாத்திரம் இல்லை, லேஸை டில்ட் ஆச்சு அப்படின்னா இட் will also make it roll. இந்த ஃபெதரை வந்து லேஸ் அப்படின்னு அசைச்சிச்சுன்னா இட் கேன் மேக் இட் ரோல். அப்போ இந்த ஃபெதர்ஸ் தான் அந்த ஃபெதர்ஸை கண்ட்ரோல் பண்ணும். ஸோ தீஸ் ஃபெதர்ஸ் ஆர் இம்பார்ட்டன்ட். இப்போ அதே மாதிரி இங்கேயும் ஒரு ஒரு இது கொடுத்துருவோமா. செஞ்சுட்டு இந்த இடத்துல அந்த ஒயிட் விட்டுறணும் கேர்ஃபுல்லாக. செஞ்சுட்டு ஒரு வெயின் ஒன்று போட்டு இதுக்கு மேலே நம்ம வந்து பிளாக் வச்சு லைட் அண்ட் ஷேடு கொடுத்துக்கலாம். ஒரு வெயின் ஒன்று போட்டு அப்படி because we have already established lot of detailing, நம்ம இந்த இடத்துல வந்து இப்படி கேஷுவல் நம்ம செஞ்சுட்டு போனாலும் இட் டோன்ட் லுக் கேஷுவல். our light and shade has to be right. இந்த இடத்துல ஒயிட் விட்டுறணுமா, இங்கே இந்த இடத்துல ஒயிட் இருக்கு. இப்போ திரும்ப வந்து அந்த பிளாக்கை வச்சு நான் ஃபெதர்ஸை டிஃபைன் பண்ணிடுறேன். ஃபெதர்ஸ் டிஃபைன் பண்ணிட்டு லேசாக டைமென்ஷன் க்ரியேட் பண்ணுறதுக்காக அந்த இடத்துல இருந்து ஷேடோ கொடுக்க முடியுமான்னு பார்ப்போம். நல்லா தான் வருது. அப்படி தான் நாங்கள் செய்வோம். அப்படியே செஞ்சு கொடுத்துக்கிட்டே இருக்கும்போது அந்த இடத்துல ஷேடோ கொடுத்தா நல்லா இருக்குமான்னு செஞ்சு பார்த்துடுறது. நல்லா இல்லாட்டி அதோட நிறுத்திக்கிற வேண்டியது. நல்லா இருந்துச்சுன்னா கண்டினியூ பண்ணிட்டு போக வேண்டியது. ஸோ தேர் இஸ் நோ கிளியர் ஃபார்முலா. சரிம்மா, இப்போ என்ன செய்ய போகிறோம்னா, இங்கேருந்து அந்த அந்த பிளாக் இருக்கிற இடத்து வரைக்கும், அந்த ஷேடோ இருக்கிற இடத்து வரைக்கும் அந்த ப்ளூம்ஸோடைய லைன்ஸை வந்து அப்படி போடுறோம். அப்படியே ஃபில் பண்ணுறேன். நான் இந்த இடத்தையும் ஃபில் பண்ணிடுறேன். அப்படியே இந்த இடத்தையும் ஃபில் பண்ணிடுறேன். இந்த இடத்த ஒன்று பெருசாக காட்டிகிட்டு இருக்க வேண்டாம். அப்படின்னு செஞ்சுட்டு
இப்போ இந்த இடத்துக்கு வர்றப்ப இங்கேருந்து டார்க் கொண்டாந்து அங்கே டார்க் ஆக்கிடுறோம். டார்க் ஆக்கிட்டு அப்படியே அந்த லைன்ஸை வந்து இந்த பிளாக்கோட மர்ஜ் பண்ணிடுறோம். அப்போ லைட் அண்ட் ஷேட் இருக்கிற மாதிரி தெரியுதா? ஒரு டைமென்ஷனும் ஒரு லைட் அண்ட் ஷேடும் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் வந்துருச்சா? அந்த பிளாக் மேலேயே திரும்ப நம்ம கோடு போட்டோம்னா the black will get squashed onto the paper and will become darker. அப்போ லேசாக இது மேலேயும் தண்ணி பட்ட மாதிரி ஒரு ஃபீலிங் வந்துடுது. ஆக அப்போ அந்த பிளாக்குக்கெல்லாம் அப்படி வச்சுக்கலாம். முதல்ல பிளாக்ல இருந்து அப்படியே அந்த கோடுகளை வந்து அப்படி கொண்டாந்து லேசாக அந்த எட்ஜில் ஒயிட் விட்டுடுறோம். சரியாம்மா? இப்போ இந்த எட்ஜில் வந்து we will leave a little bit of white. அது விடுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன செய்வோம், கொஞ்சம் போல் ஒரு ப்ளூ எடுத்து அந்த இடத்த கொஞ்சம் டார்க் ஆக்கிடுவோம். வேணும்னா 2 லீஃப் இருக்கிற மாதிரி கூட அப்படி 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 போட்டு லீஃப் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்கை, லீஃபே வரைய வேண்டாம், லீஃப் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் அப்படி கொடுத்துட்டோம்னா அதான் அதை டக்குன்னு அந்த இடம் வெளியே வந்துருச்சு பாரு. சரியாம்மா? இப்போ இப்போ இவ்வளோ தூரத்துக்கு இது கொண்டாந்துட்டோம். இப்போ என்ன செய்வோம், நம்ம அந்த yellowish ப்ரௌன் ஒன்று வச்சுருக்கோம் இல்லையா, அந்த yellowish ப்ரௌனை வச்சு ஓவராலாக வந்து நம்ம அந்த மேலே நம்ம கொடுத்துருக்கிற ஷேடோவோடையே மூவ் பண்ணி லைன்ஸாக போட்டு ஃபில்அப் பண்ணுவோம். அதுக்கு மேலே நம்ம வந்து இதை லேசாக பிங்கிஷ் ப்ரௌனை நம்ம வச்சுக்கலாம். இந்த இடம் ஆக்சுவலாக ஃபெதர்ஸ் இருக்கிற ஒரு ஃபீலிங்கே வந்துருச்சுல்ல. அந்த இது மேலே நம்ம திரும்ப வந்து அந்த பென்சிலை வச்சு ஓட்டும் போது கீழே இருக்கக்கூடிய பிளாக் இட் பிகம்ஸ் டார்க்கர். ஏன்னா இட் கெட்ஸ் ஸ்குவாஷ்ட் ஆன் டு த பேப்பர் அண்ட் இட் பிகம்ஸ் டார்க்கர். இந்த மாதிரி அந்த சின்ன சின்ன நுவான்சஸ் இருக்கு இல்லையா, அந்த நுவான்சஸில் தான் மை ஸ்டூடெண்ட்ஸ் கெட் அன் இன்சைட். நிறைய டீச்சர்ஸ்க்கு இது தெரியாது. தே குட் பி டூயிங் திஸ். அப்படியே செஞ்சுட்டு மேலே வந்து அந்த கலரை வச்சு செய்கிறது வந்து தே குட் பி டூயிங் இட், பட் தே வுட்ன்ட் நோ வை இட் இஸ் ஹேப்பனிங்.
இந்த இடம் ரொம்ப பிரைட்டாக இருக்குது. கொஞ்சம் போல் அந்த பீக்குக்கு கீழேயும் 2 லீவ்ஸை போட்டு விட்டுருவோமா? இல்லை, அதாவது லீஃபாக வரைய வேண்டாம். அந்த இடத்துல செஞ்சுருக்கோம் இல்லையா, அதே மாதிரி லேசாக க்ரீனில் 2-3 போட்டுட்டு 2-3 ப்ளூவில் போட்டு விட்டுறலாம். அந்த லீஃப் ஷுட் பி broken ஆஃப் லைக் தேட். இட் ஷுட் நாட் ஹேவ் த லாஜிக். இப்படி ஒரு லீஃப், இப்படி அந்த ஜாப்பனீஸ் லீஃப் போடுவோம் இல்லையா, இல்லாஜிக்கல் அந்த இது டேர்ன் ஆகும். நம்ம பேம்பூ லீஃப் டேர்ன் ஆகிற மாதிரி எல்லா லீஃப்மே டேர்ன் ஆகும். சரியாம்மா? அப்படியே நான் வந்து ப்ளூ எடுத்துடுறேன். அப்படியே ப்ளூ எடுத்துடுறேன். அப்போ தான் இங்கே இருக்கக்கூடிய கண்டினியூட்டி இங்கே வரும். அந்த பீக்குக்கு கீழே ரொம்ப ஆப்வியஸாக இல்லாமல் 2 லீஃப் போட்டுருவோம் பீக்கை சுற்றி. ஸோ தட் த பீக் ஸ்டாண்ட்ஸ் அவுட். And it should not be very dark, and there should be the same kind of treatment. க்ரீனும் ப்ளூவும் வந்து அப்படியே merge ஆகி நிற்கிது. அந்த இடத்துல வந்து இன்னொரு லீஃப் அப்படி வந்துடுது. இப்போ பேக்ரவுண்டு சும்மா விட்டுருவோன்னு யோசிச்சது, பேக்ரவுண்ட் இவ்வளோ வேலை வாங்கிடுச்சு. ஆனால் நல்லா தான் இருக்குது. இவ்வளவு செஞ்சிட்டோம்மா, பேக்ரவுண்டை இவ்வளவு கஷ்டப்பாடுபட்டு செஞ்சிட்டோம். அந்த ஒரு வேலையை மாத்திரம் ஏன் விடணும்? கொஞ்சம் போல் பிங்க் எடுத்து அந்த ஃப்ளவர்ஸ் இருக்கிற மாதிரி, சும்மா ஃப்ளவரே போட வேண்டாம், நம்ம சும்மா அந்த பிங்க் மாத்திரம் லேசாக அங்கங்கே வச்சு விட்டுரும்.
நல்லா தான் வந்துருச்சு இல்லையாம்மா? Yeah, mine is very, very nice, sir. நல்லா வந்துருச்சு அது. சரி அம்மா, சைன் பண்ணிட வேண்டியதானா? Yes, sir. எதை எடுத்து சைன் பண்ணுறதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். ரெட்டில் சைன் பண்ணிடுவோமா? ரெட்டில் நல்லா இருக்காது. டார்க் ப்ளூவில் சைன் பண்ணிடுவோமா? டுடே இஸ் த 8th இல்லையா? Today is 8th, yes. 8, yeah, 8/8/25. Just because of the carefully handled textures, this picture looks good. Actually color வந்து Yes. இதுல இல்லவே இல்ல. Just looks excellent, the நல்லா Maina. வந்துருச்சுல, நல்லா வந்துருச்சு இது. சரி அம்மா. So anything else that you want to ask, or should I close the recording? We'll close the We'll close the recording, okay.